ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரிங் கேபிளை நம்ம எப்படி கரோஷன்லேருந்து பாதுகாக்கிறோங்கிறது. அதாவது கரோஷன்னா துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, இந்த ரிலாக்ஸ் துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரிங் கேபிளோட ஸ்லீவை ஹீட்டு வச்சு மெல்ட் பண்ணி அதை இது ப்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம். இது இருக்குது பார்த்திங்களா, இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கேபிள் மாதிரி பைப் மாதிரி இருக்கா, இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வரும்போதோ இல்லாட்டி இந்த ஈரப்பதம் வரும்போதோ இது என்ன ஆகும்னா ரஸ்ட் ஆகும், துரு பிடிச்சிடும். அதுக்காக நம்ம மட்டும் இந்த பிளாஸ்டிக் பிவிசியோட இது எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் இப்படி வச்சுட்டு இதை ஹீட் பண்ணி நம்ம இதை வந்து கரோஷன் வந்து இதை பாதுகாக்க போகிறோம் ரிலாக்ஸை. அதுக்கு தேவையானது நமக்கு ஒரு கேஸ் சிலிண்டர், அப்புறமா அதுக்கு தேவையான ரெகுலேட்டர் அண்ட் செட்டப் கூட ஒரு பைப்பு, ஒரு நீடில் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஹீட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ஹீட் பண்ணதை காட்டுறேன் பாருங்கள். இது ஹீட் பண்ண பின்னாடி நாசல் வச்சு ஹீட் பண்ணுறாங்க. रबर ग्लव्स रख के उसी में करता है क्या? இதான் வந்து கேபிள் ப்ரொடெக்ஷனோட மெத்தட். இந்த மாதிரி அழகாக ஃபினிஷிங் ஆகிடும்.